பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். காரணம் என்ன? என்னிடத்தில் ஒரு சகோதரி கடந்த வாரத்தில் என்னோடு பேசினார்கள். அநேகர் பல கேள்விகளை கேட்பது பழக்கமாகிவிட்டது. ஏன்னா அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு அநேகர் கேள்விகளை கேட்கிறார்கள். கேள்வியும் கேட்கணும். ஏன்னா ரோமர் 10:17 படி விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் தான் வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினால கேட்பது தவறல்ல, கேட்டு அதை அறிந்து கொள்ளணுங்கிற ஆர்வம் பாராட்டப்படத்தக்கது. அந்த சகோதரி என்னிடத்தில் என்ன சொன்னாங்க? ஐயா, நான் இருக்கிற ஊர் பேர் சொல்லணுமா? நான் சொன்ன வேண்டாம். என் பேர் சொல்லணுமா? வேண்டாம். அப்போ நான் உங்கள் காரியத்தை மட்டும் சொன்னால் போதுமா? தாராளமா. உங்கள் ஊர் வேண்டாம், எனக்கு பேர் வேண்டாம். உங்கள் ஃபோன் நம்பர் தான் வந்திருக்கு, அதை கூட வேண்டாம், டெலீட் பண்ணிடுறேன். ஏன்னா அதை வச்சு திருப்பி என்னை கூப்பிடுவீங்களான்னு கேட்டுறக்கூடாது. அதையும் நான் டெலீட் பண்ணிடுறேன். வைக்க நான் மட்டும்தான் வைப்பேன். ஆகையினால இதை ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை, உங்கள் காரியத்தை சொல்லுங்கள். அப்போ அவங்க கேட்டாங்க, ஐயா எங்கள் ஊரில் ஒருத்தர் இருக்கார், அவர் எருசலேமுக்கு போயிட்டு வந்ததுனால பார்த்தீங்கன்னா, ஐயோ அவர் பேசுகிறத பார்த்தீங்கன்னா அப்படியே ஆவி அது இதுன்னு இதெல்லாம் சொல்கிறாருங்க. எனக்கு விளங்கலை. ஏன்னா எருசலேமுக்கு தான் எல்லாரும் போய் ஆகணும்னா எங்களை மாதிரி ஆள்லாம் எப்படி போகிறது? உங்களை மாதிரி ஆள்லாம் எப்படி போகிறது? நடக்கக்கூடிய காரியமா? இந்த எருசலேமை குறித்து கொஞ்சம் விளக்கம் சொல்லக்கூடாதா? ஏன்னா எங்கே பார்த்தாலும் டிவியில் சொல்கிறாங்க, வருஷத்துக்கு 2 முறை ஊழியத்துக்கு வந்து எல்லாம் எருசலேமுக்கு கூட்டிகிட்டு போகிறோம். அங்கே போய் பார்க்கறதுக்கு, அங்கே போய் அந்த நாட்களை ஜபத்தோடு டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி என்று சொல்கிறாங்க. கடைசியில் சொல்கிறத பார்த்தா 1,29,000 30,000 அந்த எருசலேமை பார்க்குறதுக்கு எங்களுக்கும் கூட வாய்ப்பு ஆசை இருக்குது. ஆனால் எங்கள் சூழ்நிலை முடியாது. நீங்கள் ஒரு வேளை பார்த்துருந்தீங்கன்னா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. நான் சொன்னேன், அம்மா நானும் பார்க்கல, நான் பார்க்கவும் வேண்டாம். ஏன்னா பார்க்குற அளவுக்கு அந்த பணத்தை சொல்லி எங்கள் சபையில் எத்தனையோ தேவை இருக்குது, அதுக்கு செய்வேன். ஆகையினால எருசலேமை பார்ப்பது நான் தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த சகோதரி அதோட நிப்பாட்டினா பரவாயில்ல. எனக்கு அன்பார்களே, இது போய் பார்க்குறாங்களே அந்த புனித இடத்தை, புனித எருசலேமா அதுதானா என்று கேட்டாங்க. எனக்கு கேள்வி கேட்டவுடனே மனசுக்குள்ளே பல காரியம் வர ஆரம்பிச்சிச்சு. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற போது தயவு செய்து கையில் எடுத்துக்கொண்டு எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து கொஞ்சம் வாசிக்கலாம். எல்லாரும் தேடி எடுங்க பார்ப்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து எடுத்து எல்லாரும் தேடி எடுப்பீங்களா? அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் ஒரு கவி மட்டும் பாடுமா? பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. சொல்லுங்க, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, எல்லாம் எடுத்திருப்பீங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிங்கம்மா. இஸ்ரவேல் வீட்டாரே, இஸ்ரவேல் வீட்டாரே,
கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வசனத்தை கேளுங்கள். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. உங்களுக்கு மட்டுமில்ல, அவங்களுக்கு மட்டுமில்ல, நமக்கும் சேர்த்தான் சொல்லியிருக்கார். கர்த்தர் உங்களுக்கு சொல்லிய வசனத்தை கேளுங்கள், கேளுங்கள். புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதீர்கள். போதும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, மற்றவனை மாதிரி என்ன செய்யாத, நீயும் செய்யாத. சிலர் பார்த்தா அடுத்த வீட்டில் ஆம்பளை பிள்ளை வரதான் இங்கே அப்படியே அடிச்சுக்கிட்டாவான். ஏன்னா ஆண்டவன் நமக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். புறஜாதிக்கும் நமக்கும் என்ன வேதம் அழகா சொல்லுது, விசுவாசிக்கு அவிசுவாசிக்கு என்ன கிடையாது, சம்பந்தம் இல்லை. அந்நிய நுகத்துல ஒரு நாள் நம்ம என்ன செய்யக்கூடாது, இணைக்கப்படக்கூடாது. பிசாசுக்கும் தேவனுக்கும் வித்தியாசம் உண்டு. ஏன்னா பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும், தேவனுக்கு கீழ்ப்படியணும். ஏன்னா வேதம் சொல்லுது, பிசாசுக்கு எதிர்த்து நின்னுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் இருக்கு. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். ஏன்னா நாம ஆபிரகாமுடைய சந்ததியார் என்றால் அவனுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதத்தும் நமக்கு கிடைக்கணும், கீழ்ப்படிந்திருக்கணும். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான் எல்லாத்தையும் விட்டு வந்தான். அவனை செல்வ சீமான ஆசீர்வதித்தார் என்று ஆதியாகமம் 24:35 சொல்லுகிறது. ஆனா இந்த தேவன் ஒரு வார்த்தை எரேமியாவை கொண்டு பேசி வைத்திருக்கிறார். நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, புற ஜாதியாருடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளவே வேண்டான்றார். ஏன் சொன்னாரு? கற்றுக்கொண்டா நீ அதை மாதிரி ஆயிடுவ, நான் அதை மாதிரி மாறிடுவோங்கிறது தான் ஆண்டவர் சொன்னார். என்னை தவிர வேறே தேவன் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலே பூமியிலே தண்ணீரிலே யாதொரு சொரூபத்தையாதும் சேவிக்கவும் நமஸ்கரிக்கவும் வேண்டாம். எனக்கு கண்பால இந்த எரேமியாவை நீங்க தொடர்ந்து போய் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு மரத்தை தச்சன் கையாளுகிறான், அதை ஆணியினாலும் சுத்தினாலும் அடித்து அதை நிலைநிறுத்துகிறான். அதுக்கு எல்லாம் இருக்கும், ஆனா பேசாது. எல்லாம் இருக்கும், பார்க்காது. எல்லாம் இருக்கும், தொடாது. ஆனா நம்முடைய தேவன் யாரு? நம்ம அந்த காலத்துல பாடுவோமே, அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயல்களின் ஆதாரமே. அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயல்களின் ஆதாரமே. கடந்த நாளில் காதிரோளில் தூய தேவ மொழியே, கடந்த நாளில் காதிரோளில் தூய தேவ மொழியே, மரணோ நிறைந்த பள்ளத்தாக்குகளும் கழிந்து நம்மை நடத்திடுவார். இல்ல தேவல் என்றென்றும் உள்ள சர்வகாலம் நமது தேவன் மதன அறியந்தும் நம்மை நடத்திடுவார். என்ன உபாகம் 33:27 வாசிக்கிறோம். அநாதி தேவன் அடைக்கலம், அவர் நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். மறந்துடாதீங்க. என கண்பானவர்களே, புற ஜாதிகளுடைய மார்க்கத்தை ஒரு நாடு நம்ம என்ன செய்யக்கூடாது, கற்றுக்கொள்ளாதீங்க. ஏன் தெரியுமா? இன்னைக்கு அவங்களுக்கு புண்ணிய ஸ்தலங்கள் உண்டு. அந்த புண்ணிய ஸ்தலத்துக்கு என்ன செய்வாங்க, தேடி போய் தான் செஞ்ச பாவத்துக்கு அதை பரிகாரம் செய்யறதுக்கு என்ன போனா எங்கெங்கோ போறாங்க. சில புண்ணிய ஸ்தலங்கள் நம்ம போவது தப்புன்னே செய்ய மாட்டோம், அவங்களுக்கு அது புண்ணிய ஸ்தலமா போறாங்க. நாமளும் இப்ப என்ன ஆக்கிட்டோம், எருசலேம் எப்படி ஆக்கிட்டோம், புண்ணிய ஸ்தலம். அதுதான் அது புண்ணிய ஸ்தலமா இல்ல அந்த எருசலேமுக்கு தான் நம்ம போக போறோமா? அந்த அம்மா தான் கேட்டாங்க. எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. ஒருத்தர் தொலைக்காட்சியில் நான் பேசுகிற எல்லாருடைய செய்தி கேட்பதுண்டு. நான் எப்போவுமே சரி சும்மா படுத்திருந்தா கூட காதில் என்ன செய்யும், ஒரு செய்தியை வச்சு விட்டு கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா கர்த்தருடைய சத்தம் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறாள்.
ஒருத்தர் பல காலங்களுக்கு முன்னாடி சொன்னார், ஒரு தீர்க்கதரிசி 2 தீர்க்கதரிசி எருசலேமுக்கு வருகிறார்கள், நான் அவர்களை தங்க வைப்பதற்கு 10 கோடி. எங்க எருசலேமில் ஒரு ஹோட்டல் வைக்கிறதுக்கு. இன்னொருத்தர் சொல்றார், நானும் என் மனைவி இறங்கி முழங்கால் போட்டோம், பிதாவே வந்து எங்களை என்ன செஞ்சிட்டாரு, அப்படியே பேசினாருங்கிறார். இயேசு கிறிஸ்து துன்பப்பட்ட போதே தூதன் தான் வந்து தேற்றினான், உண்மைதானே? ஏன்னா அவர் கெத்செமனே தோட்டத்தில் முழங்கால் படியிட்டு மும்முகம் தரைப்பட 3 முறை கீழே விழுந்து அவர் ஜெபம் பண்ணினார். ரத்தமும் வேர்வை என்ன செஞ்சு பீரிட்டு பாய்ந்தது. அப்ப கூட யார் வரல, பிதாவா வந்தாரு. ஏன்னா அங்க ஒரு தூதன் வந்து தேற்றினான். ஏன்னா அந்த காலத்தில் நம்ம அது கூட பாட்டு வச்சிருந்தோம், சாலை மாநகே கீழ்மீ தீப்பல் கத்தும் தோன்றும் போட்டி வடி பாரம் போக வேண்டும் அறை மயில் தோரோ கல்லேறி தூரம் சென்று மூடங்காலில் நின்று ஊக்க ஜெபம் செய்ய போய கொண்டிருந்த வேர்வை பெய்ய பேரும் ரத்தத்தோடு கண்ணீரும் பொங்கவே சக்தி முற்றிலும் அற்று போகவே தோழிலே சாற்று கூடுமோ நாதன் பல்வே தேற்றினார் ஒரு அங்க வந்து யார் தேற்றினா? தூதன். ஏன்னா அவர் சிலுவையில் அறையப்படுறதுக்கு முன்னாடி ராத்திரி என்ன செய்தார், கல்லறி தூரம் சென்று முழங்கால சீசர்களெல்லாம் உட்கார வச்சுட்டு வியாகுலப்பட தொடங்கினார். அப்ப என்ன பண்ணுச்சு, அவருடைய வேர்வை ரத்தத்தையும் பெரும் துளிகளாக விழுந்தது. அப்படிப்பட்ட நேரத்தில் யார் வந்து தேற்றினா? தூதன் தான் வந்து என்ன செய்தான், தேற்றினான். ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை அந்த ஆண்டவரை. மோசே கேட்டால் கூட நான் கண்மலை வெடிப்பில் வச்சோ நான் கரத்தால் மூடுவேனார், நான் கடந்து போகும்போது பின்னாடி பார்ப்பேனார். இவர் சொல்றாரு, நானும் என் மனைவியும் முழங்கால் போட்ட போது அப்படியே இயேசு இறங்கி விட்டார். ஏன்னா வந்து சொன்னாராம், உன்னை விட பரிசுத்தமாக இந்த ஊருக்குள்ளே இல்லைன்னாராம். அவர் சொன்னது, நான் சொல்லலை. ஏன்னா ஒருவனும் பரிசுத்தன்னு என்ன செய்ய முடியாது, சொல்லிடவே முடியாது. அவர் தான் வந்து சொல்லணும். ஏன்னா நம்ம பரிசுத்தர் எல்லாரும் தான் சொல்லுவோம், ஆனா பரிசுத்தர் யார்? அவர் வந்து காய்ப்பார். துன்மார்க்கருக்கு சன்மார்க்கருக்கு, ஊழியம் செய்யறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் வித்தியாசம் அவர் வந்து வித்தியாசத்தை காண்பிப்பாருங்க. அநேகருக்கு இது தெரியல. இன்னொருத்தர் சொல்றாரு, நான் போய் ஒரு சாட்சிய பத்திரிகையில் படித்தேன். எருசலேமில் போய் என் குழந்தை ரொம்ப வீக்காக இருந்துச்சு, எருசலேம் வளர்ந்து போயிருப்போம், அந்த குழந்தைய வச்சேன், இப்போ கொழு 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 கொழுன்னு வளர்ந்துருச்சு. இப்படியெல்லாம் சொல்லி சாட்சிகளை கேட்குறேன். சிலர்லாம் சொன்னாங்க, எருசலேம் போயிட்டதோடனே ஐயா எனக்கு ஒரு புனித பூமி இங்கே வாங்க சொன்னார். அந்த புனித பூமியை 3வது மாதமும் வித்துட்டார். உங்களுக்கு தெரியாது இதெல்லாம், ஏன்னா கிறிஸ்தவ உலகத்துலையும் தெரிஞ்சுக்கங்க. எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரங்களில் நமக்கு என்னென்னா அவங்கள பார்த்து அவங்கள மாதிரியே. நான் ஒரு சமயத்தில் ஒருவர் இருந்தார், அப்போ அவர் இல்லை, இப்போ இல்லை, இறந்துட்டார். அவர் திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு, எல்லாரும் ஒரு காரியத்தை செய்கிறாங்க, நானும் ஒன்று செய்ய போகிறேன்னார். அவர் என்ன பண்ணார், உடனே கிறிஸ்தவ கவச மாலைன்னு போட்டார் ஒரு கேசட்டை. கிறிஸ்தவ கவச மாலைன்னா நம்ம எப்படி மற்ற கவச மாலைகள் சொல்கிறாங்களோ அதே ராகத்தில் அதே மாதிரி போட்டார். அதில் என்ன பிரயோஜனம்? என கண்பாளர்கள், நாம யாரு? பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் இல்லையா? அவர்களோடு களவாதவர்கள். பீலையாம் சபிக்க முடியாது போற காரணமே என்ன தெரியுமா? அவன் போய் பார்க்கிறான், எங்க குன்றுகளின் மேலும் மலையின் மேல் நிற்கிற பார்க்கிறான். அவர்கள் என்ன செய்ய பண்ணல, சபிக்க முடியல. காரணம் அவங்க எங்க யாரோட கலக்காதவங்க,
மற்ற ஜனங்களோடு கலவாதவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அப்படி பிரித்தெடுக்கப்பட்ட நமக்கு எல்லா இடத்திலையும் அவர் இருக்கிறார். ஏன்னா மத்தேயு 18:19 சொல்லுகிறது. என்ன சொல்லுது? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பாருங்க. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும், அண்டர்லைன் பண்ணுங்க, எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று அறிந்திருக்கிற. எருசலேமுக்கு போனா தான் இல்ல, நீ ஒருமனப்பட்ட ஆவி இருந்தா. அதனாலதான் பாதர் பாடினார், குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில், குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். வல்லவராம் இயேசு வாழமைக்கும் தெய்வம், வெற்றி மேல வெற்றி தந்தார். வல்லவராம் இயேசு வாழமைக்கும் தெய்வம், வெற்றி மேல வெற்றி தந்தார். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். நாம ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று கொழுந்து சபைக்கு அப்படித்தான் எழுதுறான். தேவனுடைய ஆவி உங்களின் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியீர்களா? எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை இப்படி யோசிச்சு பாருங்க, எருசலேமுக்கு போனாதான் அப்படின்னா நீங்களும் நானும் கிட்டே போக முடியுமா? என்னைக்கு போறது? உடனே ஒரு பழமொழி சொல்லலாம், முடமை கொம்பு தேனுக்கு ஆசைப்படக்கூடாதுன்றாங்க. எனக்கு அன்பானவர்களே, ஐயா இயேசு சொன்னதை வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். சமாரியா பெண்ணிடத்தில் சொல்லுகிறார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே நான் சொல்றதை நம்பு. மனுஷனுக்கு என்னென்னமோ சொன்னா, ஆண்டவர் சொல்றதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று சொன்னார். ஹல்லேலூயா. எங்க போய் நீ கூடி உட்கார்ந்தாலும் அங்கே நான் இருப்பேன். நான் இருப்பேன் நடுவில் என்றார். நாதன் உன் நாமம் நமஸ்கரிக்க தாமதம் ஏன் தயை புரிய தற்பரனே நலமருள்வாய்னு சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரங்களில் நமக்கு ஹிஸ்டாரிக்கல் காரியங்கள் என்ன, புனிதம்னா என்னன்னு தெரியாது. பரம எருசலேம்னா என்ன, புனித எருசலேம்னா என்னன்னு தெரியாது. தெரியுதா இல்லையா? ஏன்னா இன்னைக்கு இருக்கிறவங்களும் அப்படி காட்டிட்டாங்க. ஏன்னா அதை ஒரு தொழிலாக பிஸ்னஸ் ஆக்கிட்டாங்க. ஏன்னா கரெக்டாக அதுக்கு ஒரு ட்ரெயின் போட்டு இத்தனை பேரை கூட்டிகிட்டு போய் அங்கே ஜெபித்ததுனால அது வந்துச்சு, இது வந்துச்சு. எனக்கு ஐ எம் நாட் ரெடி டு அக்செப்ட் இட். எங்கே இருந்தாலும் சரி. ஏன்னா இது எப்படி வந்துச்சுன்னா, எனக்கு அன்பானவர்களே, எருசலேமை குறித்து நாம் சில காரியங்களை அறிந்து கொண்டோமானால், நிச்சயமாக சொல்கிறேன், இந்த வேதத்திலேருந்து படிக்கணும். வேதத்தில் படிக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கார். ஓசியா 8:12 படி, என் வேதத்தின் மகத்துவங்களை நான் என்ன செய்தேன், அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். அவர்களோ அந்நிய காரியமாய் எண்ணிவிட்டார்கள். நமக்கு எழுதி கொடுத்திருக்கார். நம்ம கையில் எழுதி என்ன செஞ்சிருக்காரு, கொடுத்துட்டாரு. ஆனால் நம்ம உட்கார்ந்து என்ன செய்யறது இல்லை, எதையோ படிப்போம், எதையோ கேட்போம். கேட்க வேண்டியது என்ன செய்ய மாட்டோம், கேட்க மாட்டோம். ஏன்னா நமக்கு அது பழக்கம் இல்லை. எனக்கு அன்பானவர்களே, வேதத்தின் மகத்துவங்களை ஆண்டவர் அழகாய் எழுதி கொடுத்திருக்கிறார்.
இந்த எருசலேம் என்பது என்ன? முதல்ல வேதத்தில் எந்த இடத்துல பார்க்கிறோம் என்றால் ஆதியாகமங்களின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 14:18. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனான சாலேமின் ராஜா. சாலேம் என்கிறது அந்த காலத்துல அதுதான் எருசலேம் ஆச்சு. அதனாலதான் அந்த காலத்துல கீர்த்தனையில கூட பாடுனாங்க, சாலைமானகே கீழ்பீதி வந்ததும் தோன்றும் வழி வாரம் போக வேண்டும் அரை மைல் தூரம். இதை வச்சு இன்னொரு பாட்டு கூட பாடுங்க. இப்ப பாடினா நீங்களும் சேர்ந்து பாடுங்க. சாலோமில் ராஜா சங்கையன் ராஜா சுவாமி வாருமே. சாலோமில் ராஜா சங்கையன் ராஜா சுவாமி வாருமே. இந்த தாரணி மீதினில் ஆளுகை செய்திட சடுதி வாருமே. இந்த தாரணி மீதினில் ஆளுகை செய்திட சடுதி வாருமே. லங்கை எருசலேம் பட்டினம் உம்மை நாடி தேடுதே. லங்கை எருசலேம் பட்டினம் உம்மை நாடி தேடுதே. இந்த நானிலத்தில் உள்ள யூத ஜாதி உம்மை தேடி வாழுதே. இந்த நானிலத்தில் உள்ள யூத ஜாதி உம்மை தேடி வாழுதே. ஹல்லேலூயா. அன்றைக்கு வம்ச வரலாறு இல்லாத ஒரு ஆசாரியன் யாரு? மெல்கிசேதேக். இவனை குறித்து தாய் தகப்பனுடைய வம்ச வரலாறு கிடையாது. இயேசுவுக்கு அடையாளமாக, that means the typology இல்லையா, அது ஒரு நிழலாக அன்றைக்கு வந்து ஆபிரகாம் லோத்தை மீட்க போன போது அவன் மீட்டு கொண்டு வந்தபோது அவனுக்கு எதிர்கொண்டு வந்து என்ன செய்தான்? அவனை ஆசீர்வதித்தான். அந்த சாலேம் என்பதுதான் பிற்காலத்தில் என்ன வந்துச்சு? எருசலேம் என்று வந்துச்சு. எனக்கு அன்பானவர்களே, இந்த எருசலேம் என்பது யார் கையில் இருந்துச்சுன்னா சரித்திரம் உங்களுக்கு தெரியணும். ஏன்னா நாங்கள் பைபிள் காலேஜ் படிக்கும்போது ஃபண்டமெண்டல் டாக்ட்ரின் ஒரு சப்ஜெக்ட் வைப்பாங்க. என்னது? அப்போஸ்தலருடைய அடிப்படை உபதேசங்கள் என்று சொல்லி கொடுப்பாங்க. அடிப்படை தெரியணும். இன்னைக்கு ஏதோ வந்தோம் பைபிளை பிடிச்சோம் அப்படி இல்லாமல் ஏதோ பேசுறது இல்லை. நாம் கற்று தேர்ந்து இருந்தால் நம்மளை மற்றவன் என்ன செய்ய முடியாது? குற்றப்படுத்த ஒரு நாள் முடியவே முடியாது. என்னை கண்பானுடைய இன்னைக்கு கற்றுக்கொள்ளாமல் போகிறதுனால தான் மற்ற காரியங்களையும் பின்னடைய வேண்டியிருக்கு. இன்னைக்கு எத்தனை பேர் திடீர்னு டாக்டராக இருக்காங்க, ஆனால் ஒரு நாள் வந்துட்டு திடீர்னு பிடிச்சிட்டு போயிடுறான். என்ன அர்த்தம்? அவன் முறைப்படி என்ன செய்யறதில்ல, படித்து வரதில்லை. ஏதோ அனுபவத்தை வச்சு மருந்து கொடுக்கலாம், ஆனால் அது எல்லாம் சூட் ஆயிருமா? இல்லை. எனக்கு கண்பானவளே, கற்று அப்புறம் மறக்கலாம், ஆனால் கற்றுக்கொள்ளணும். அதனால தான் வள்ளுவன் சொன்னான், கற்க கசடர கற்பவை கற்ற பின் அப்புறம் தான் நிற்க அதற்கு தக. இன்னைக்கு கசடர கற்கிறது கிடையாது. ஏதோ எல்லாம் கேட்டா ஏசுநாதர் ஆடுதான் மேய்ச்சாரு, உண்மைதான். ஆனால் அவர் தானே நமக்கு ஞானத்தை தர்றாரு. அதுக்கு அவரை போய் நம்ம ஈக்குவலாக சொல்ல முடியுமா? அவர் நம்மளை ஒன்றாயிரமா? ஒன்றும் கிடையாது. நமக்கு இன்னைக்கு ஒரு தலைவலி வந்தால் பெஞ்சை பிடிச்சி எந்திரிப்போம். ஒரு வயிற்று போக்கு வந்துன்னா அடுத்தவனைப்பா கையை பிடி போய்
60 வயசை தாண்டிடுச்சுன்னா அதுலேயே 40 வயசுலேயே இப்போ சுகர் வந்துடுது, ப்ரெஷர் வந்துடுது. அவருக்கு அப்படி இல்லை, அவர் பலப்படுத்துகிற கிறிஸ்து. அல்லேலூயா. அதனால தானே பாடுறோம், என் பலனே என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே, விடிவெள்ளியே புகலிடமே ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு ராஜா உன் மாளிகையோ பகலாய் அமர்ந்திருப்பே, துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரும் மறந்திருப்பே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, எருசலேமை குறித்து முதல்ல எங்கே தான் எழுதியிருக்கு? ஆதியாகமத்தில் தான் எழுதியிருக்கு. அதன் பிறகு எபிரேயர்லாம் எழுதியிருக்கு. அவரை குறித்து வேற டீட்டெயிலாக ஒன்றும் இல்லை. இந்த சாலேம் என்பது தான் ஒரு காலத்தில் பிற்காலத்தில் என்னாச்சு? எருசலேம். உதாரணமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:36 ஒரு பெண்ணை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசேர் கோத்திரத்தாளும் பானுவேலின் குமாரத்தியும் இருக்கு. அந்த பானுவேல் தான் பின்னாடி பெனியேல் ஆனது. பெனுவேல் ஆகி பின்னாடி பெனியேல் ஆயிடுச்சு. சில வார்த்தைகள் மருவி போகிறதே நமக்கு தெரியும். முந்தைய காலத்தில் சொல்லுவாங்க, வாக்கை கற்றவருக்கு வாத்தியார் வேலை. ஆனால் இப்போ எப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க கிராமத்தில், வக்கற்றவருக்கு எப்படி மருவி போச்சு பாருங்க. சில நேரங்களில் நமக்கு அறிந்து கொள்ளக்கூடிய ஞானம் வேணுங்க. இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி எழுதப்பட்ட அந்த எருசலேமின் ஆசாரியனான மெல்கிசேதேக், இந்த எருசலேமை குறித்து சாலேமின் ராஜா என்று சொல்லப்படுகிறது. அந்த சாலேம் ஆகிய எருசலேம் ஒரு காலத்தில் யார் கைவசம் இருந்தது தெரியுமா? எபூசியர். ஆண்டவர் அழைத்தது என்னவோ, ஆண்டவர் சொன்னார் இஸ்ரவேல் மக்களை பார்த்து, நான் உங்களை யாத்ராமோ 3ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனத்தை பாருங்க. மோசேட்ட பேசுறார் ஆண்டவர். பின்னும் அவர் நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உன் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை பார்த்தேன், ஆளூட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனையை அறிந்திருக்கிறேன், அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் கடைசி வந்தது எபூசியர். அந்த கையில தான் என்ன இருந்துச்சு? எருசலேம் இருந்துச்சு. இந்த எபூசை குறித்து உங்களுக்கு தெரியணும்னா நியாயாதிபதிகள் 19ஆம் அதிகாரத்தை நீங்க பாருங்க. ஒரு மனுஷன் தன் மறுமனையாட்டியை கூட்டிக்கிட்டு தன் மாமனார் வீட்டில் போயிட்டா. ஏன்னா அவன் விசாரம் பண்ணி துரோகம் பண்ணி போய் அப்பா வீட்டில் உட்காந்துட்டான். அதெல்லாம் நீங்கள் போய் வரிசையாக படிச்சுங்க, எல்லாவற்றையும் சொல்ல நேரம் இல்லை. அவள் போய் உட்காந்துட்டான். அதனால திரும்ப போய் அவளை மன்னிச்சு கூட்டிகிட்டு வர்றதுக்காக யார் போனா? அவளுடைய புருஷன் போன. அங்கே போன இடத்துல மாமனார் என்ன பண்ணிட்டார்? விருந்து போட்டார். மாமனார் வீட்டு விருந்துனா நீங்கள் நிறையா நாள் என்ன செஞ்சிருவோம்? உட்காந்துருவோம். மறந்துடாதீங்க, விருந்து ஓடுவார். கடைசியில் என்ன செஞ்சிருவார்? வேலைக்கு நம்மளை வச்சிருவார். முதல்ல சொல்லுவார், மருமனே அந்த கோழி முட்டை போட்டிருக்கு, அதை மட்டும் எடுத்து உங்களுக்கு ஆம்லேட் போடத்தான். கடைசியில் கோழி மேய்க்க விட்டுருவார். உண்மையா இல்லையா? யாக்கோபு மாமாட்ட போனா என்ன செஞ்சாரு? முதல்ல வரவேற்பு வச்சார், ராகேல் முத்தமிட்டாள். ஆனால் கடைசியில் என்ன செஞ்சாரு? அதுக்காக 7 இதுக்காக 7. ஓசியா 12:12 படி இஸ்ரவேல் ஒரு பெண்ணுக்காக எத்தனை வருஷம் ஆடு வச்சான்? 20 வருஷம். தனக்காக 6 வருஷம்.
இந்த போன உடனே மாமனார் வீட்டில் வந்து விருந்தான். அவன் தகப்பன் தலைவனில் உட்கார வச்சு சாப்பிட்டு போங்கன்னா அவன் கரெக்டாக பிறப்பட போகிற நேரத்தில் சாயந்தரம் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் போக வேண்டாம், நாளைக்கு எந்திரிச்சு போங்கன்னா. ஆனால் அவன் கேட்கல. முதல் நாள் தடுத்து, ரெண்டாவது நாள் தடுத்து, மூணாவது நாள் தடுத்து, நாலாவது நாள் வரிசையாக தடுத்துக்கிட்டு இருந்தான். இவன் கடைசியில் பார்த்தான், தன் கழுதையை சேனம் கட்டி ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டுக்கிட்டு அந்த மனுஷனும் ராத்திரிக்கு இருக்க மனதில்லாமல் 2 கழுதைகள் மேலும் சேனம் வைத்து தன் மறுமனையாட்டியை கூட்டிக் கொண்டு எழுந்து புறப்பட்டு எருசலேமாகிய எபூசுக்கு நேராக வந்தான். அவர்கள் எபூசுக்கு சமீபமாய் வருகையில் பொழுது போகிறதா இருந்தது. அப்பொழுது வேலைக்காரன் தன் எஜமானை நோக்கி, எபூசியர் இருக்கிற இந்த பட்டணத்திற்கு போய் அங்கே ராத்தங்கலாம் என்றான். அதற்கு அவன் எஜமான், நாம் வழியை விட்டு இஸ்ரவேல் புத்திரர் இல்லாத இடத்துக்கு போகப்படாது, ஆகையினால எங்க போகணும்? கிபியா மட்டும் போ. கிபியாவுக்கு போனார். அங்க போன போது ராத்தங்குறாங்க. எங்க போனாங்க? வாசிங்க. மறுஜாதியார் இருக்கிற பட்டணத்துக்கு போகப்படாது, அப்பாலே கிபியா மட்டும் போவோம் என்றார். அங்க போன உடனே தன் வேலைக்காரனை பார்த்து, நாம் கிபியாவிலாகிலும் ராமாவிலாகிலும் ராத்தங்கும்படிக்கு அவைகளில் ஒரு இடத்திற்கு போய் சேரும்படி நடந்து என்றான். அப்படியே அப்பாலே நடந்து போனார்கள். பென்யமீன் நாட்டை சேர்ந்த கிபியாவின் கிட்ட வருகையில், அந்த பென்யமீனர் யாருன்னா பலவீனர்கள். யோசுவா நூல் போட்டு அளந்து கொடுத்த போது இந்த பகுதி யாருக்கு வந்துச்சு? ஆமா, இவங்களுக்கு யார்? பென்யமீனருக்கு வந்துச்சு. அவங்க அதை துரத்தி விட என்ன இல்லை, பலமில்லா போனனால எருசலேம் எங்க இருந்துச்சு? அந்த எபூசியர் கைவசமாவே இருந்தது. இவங்க அங்க போன உடனே ராத்திரி தங்குறதுக்கு இடத்துல வெளியே தங்கியிருந்தாங்க. ஒருத்தன் வந்து கிழமை, நீங்கள் உட்காந்து போய் படித்து பாருங்க. அவன் கிழமை, என் வீட்டுக்கு வாங்கப்பா, வந்து ராத்தங்குங்க கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போனான். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த இருக்கிற பட்டணத்தார் எல்லாரும் புறப்பட்டு வந்து, உன்கிட்ட ஒரு மனுஷன் வந்தான் பாரு, அவனை எங்களை வர சொல்லு, அவனை நாங்கள் அறியணும். ஆண் புணர்ச்சி. கடைசியில் அந்த பெண்ணை வெளியே அனுப்பிச்சான். அவளை 12 துண்டாய் வெட்டும்படி அவளை பல கூட்டு பலாத்காரம் செய்து அவளை கொன்று போட்ட விடான். கொலை பண்ற இடம் இது. எபூசியர் கையில் இருந்தது. இதை முதல் வந்த சகுல் ராஜா அதை பற்றி என்ன செய்யல, கொஞ்சம் கூட யோசிவே இல்லை. ஆனா தாவீதுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. திருப்புங்க 2 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துக்கு. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துக்கு திருப்பு. தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண, தேசத்தின் மேல் குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோடே கூட, தன் ராஜாவானவன், ஏன்னா தாவீதுக்கு அப்பதான் ராஜாவா இருக்கான், தன் மனுஷரோடு கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி, அதனாலதான் அவன் பாடுறான், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். பாடுறோம்ல, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவே, மதிலை தாண்டிடுவே, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வே, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வே, மதிலை தாண்டிடுவே, மதிலை தாண்டிடுவே. ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, இந்த எபூசியர் கைவசம் இருந்ததை மீட்பதற்காக தாவீது எண்ணம் கொண்டான். ஆகையினால அவனோடு தம்முடைய ஜனங்களை கூட்டிக் கொண்டு, வாசிங்க, இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி, ஆனா அங்கே இருந்தவர்கள் அந்த எபூசியர்கள் என்ன சொன்னாங்க,
இதுல ஒன்னால என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்க முடியாது. ஏன்னா ஒன்னை எதுக்குறதுக்கு குருடனும் ஜப்பானியும் போதும்னாங்க. அப்படிதான் எழுதிருக்கு, வாசிங்க. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 6ஆம் தாவீதை நோக்கி நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் நகரமாயிற்று. அவதான், ஏன்னா அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, ஒரு நாள் என்னை ராஜா உயர்த்துவார். நாம பாடுறோம் இல்லையா, எல்லாத்துக்கும் பாட்டு இருக்கு. இடையெல்லாம் கோமகனை அரியணை ஏற்றுவது லேசான காரியம். பலன் உள்ளவன் பலனற்றவன், பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம், லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். இடறிய மீனவனை சீற்றனாய் மாற்றுவது லேசான காரியம். இடறிய மீனவனை சீற்றனாய் மாற்றுவது லேசான காரியம். இடையெல்லாம் கோபகனை அரியணை ஏற்றுவது, இடையல கோபகனை அரியணை ஏற்றுவது லேசான காரியம். இவர்க்கது லேசான காரியம். பலன் உள்ளவன் பலனற்றவன், பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியோ. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. தாவீதுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, என்னைக்காவது ஒரு நாள் நான் ராஜாவாக என்னை கர்த்தர் உயர்த்துவா. அதனாலதான் அவன் சொல்றான், ஐயா கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டார். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு பலத்த கரத்துக்குள்ளே அடங்கியிருங்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு என்று பிரசங்கி சொன்னார். நிச்சயமா இன்னைக்கு சொல்றேன், உங்களை உயர்த்துவார், என்னை உயர்த்துவார். ஏன்னா நான் ஒரு காலத்தில் போடுறதுக்கு மறுசட்டை இல்லாமல் இருந்தவன். ஆண்டவர் அறிவார். என் கூட இருந்து அநேகருக்கு தெரியும். என் கூட ஒருத்தர் படித்தார், அவர் பேர் முனீஸ்வரன். அவர் சட்டை தான் நான் போட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்கும் சட்டை கிடையாது, ஏன்னா தச்சு கொடுக்க ஆள் இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் இருந்த என்னை கர்த்தர் உயர்த்தியது உண்மையானால், நீ நம்பினா உன்னையும் உயர்த்துவார், உன் குடும்பத்தையும் உயர்த்துவார். அவர் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. அதனாலதான் தாவீது சொன்னான் 31ஆம் சங்கீதத்தில் 14ஆம் வசனத்தில், நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துறவருடைய கைக்கும் என்னை தப்புவிக்கும்படி வேண்டிக் கொண்டான். ஆண்டவர்கிட்ட கேட்பான். 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்தில் கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ண போறான். அப்ப கேட்கிறான், நான் கேகிலாவுக்கு போலாமா, அதை எனக்கு ஒப்பு கொடுப்பீரா? ஆண்டவன் சொன்னால் போனான். ஆனா மற்றவங்க என்ன சொன்னாங்க, அவனோடு இருந்த ஜனங்கள், கமிட்டி மெம்பர்ஸ், முடியாதியா. ஆனா தாவீதுக்கு நம்பிக்கை உண்டு. அதனால அவன் சொன்னா, உம்மாலே நான் ஒரு சேலைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். அது மட்டுமல்ல, 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தாவீது பெலிஸ்தனுடைய தலையை நல்ல கவனிங்க.
கையில் ஒரு ஆயுதமும் கிடையாது. இந்த தாவீதுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு கவனும் கல்லும் தான். ஏன்னா நம்ம அடிக்கடி ஐயா மோசஸ் ராஜசேகரை மறக்கிறதே இல்லை. அவர் பாடினார், 5 கல்லு கையில் அற்புதம் தான் கையில் அதிசயம் தான் நடக்க போகுது, ஜனங்க ஆடி பாடி மகிழ போகுது. 5 கல்லு பையில அற்புதம் தான் கையில் அதிசயம் தான் நடக்க போகுது, ஜனங்க ஆடி பாடி மகிழ போகுது. அச்சானையா தாவீது நெத்தியடி விழுந்தானையா கோலியாத்து செத்தபடி. அச்சானையா தாவீது நெத்தியடி விழுந்தானையா கோலியாத்து செத்தபடி. ஒரு உருட்டு கவனில் ஒரு சுருட்டு கவனில் ஒரு உருட்டு கல்லில் ஒரு சுருட்டு கவனில் உருட்டி அடி வெட்டி அடி நெத்தையடி ஒருட்டி அடி வெட்டி அடி நெத்தையடி. 5 கல்லு கைவில்ல அற்புதம் தான் கையில் அதிசயம் தான் நடக்க போகுது, ஜனங்க ஆடி பாடி மகிழ போகுது. என கண்பானவர்களே, இவருக்கு ஒரு ஆயுதம் கிடையாது. அவன் சொல்றான், அவனே சொல்றான். 1 சாமுவேல் 17:43 வாசிக்க கேட்போம். பெலிஸ்தன் தாவீதை பார்த்து நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா ஒரே ஒரு கம்பு தான், ஆடு மேய்க்கிற கம்பு இதுதான் இருக்கு. நீ தடிகளோடு என்னிடத்தில் வருகிறதற்கு நான் என்ன நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடயத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த தாவீதுக்கு அட்டையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவனுக்கு இருந்த தடி. அவன் சொன்னா, வா உன் கரிய பிச்சு என்ன கொடுப்பேன், ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன்னா. இவன் உடனே ஆண்டவருடைய நாமத்தினால போனா, கல்லை எடுத்தான். அவன் வர்றான், இவன் எடுத்து ஓடி போய் கல்லை எடுத்து ஒரே ஒரு கல்லை வச்சு கவனை சுட்டுனான். அவ்வளவுதான், நெத்தியில் அடிச்சான். அந்த கோலியாத் என்ன செஞ்சான், விழுந்தான். உடனே அவன் போய் செஞ்சதை பாருங்க. அவன் மேலே இவ்விதமாக தாவீது ஒரு கவணினாலும் கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. ஆகையால் தாவீது பெலிஸ்தனண்டையில் ஓடி போய் அவன் மேல் நின்று அவன் மேல ஏறி நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அவன் தலையை வெட்டி போட்டது மட்டுமல்ல, 54ஆம் வசனம், தாவீது பெலிஸ்தனுடைய தலையை எடுத்து அதை எருசலேமுக்கு கொண்டு வந்தான். அது மட்டுமல்ல, எருசலேம் வரதுல அந்த கோட்டையும் பிடிப்பேன் இல்லையா, என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் இல்லையா. என் தேவன் தம்முடைய மகிமையின் செல்வத்தினார், என் தேவன் தம்முடைய மகிமையின் செல்வத்தினார் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்துகிறார். குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்துகிறார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை. ஆவி தேற்றுகிறார், ஆவியை பொழிகின்றார். ஆத்துமாவை தேற்றுகின்றார், ஆவியை பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம்
கிருபை என்னை தொடரும், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை என்னை தொடரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கிருபை நம்மை தொடர்கிறது? ஹல்லேலூயா. என கண்பானவளே, அந்த கிருபையை பெற்றுக்கொண்ட தாவீது தலையை கொண்டு போய் எருசலேமில் வச்சு இப்போ கோட்டைக்குள்ளேயே போயிட்டான். அதனால தான் அங்கே வாசிக்கிறோம் 6ஆம் வசனத்தை திரும்ப 7ஆம் வசனத்தை வாசிக்க 2 சாமுவேல் 5:7. ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். சீயோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் நகரமாயிற்று. அப்பதான் அவனுடைய நகரமாக ஒரு மனிதனுடைய, அதாவது தெய்வ பயமுள்ள மனிதனுக்கு முதல்ல அது என்னாச்சு? அவன் கைக்கு வந்தது. என கண்பானே, ஆனால் இந்த எருசலேமை குறித்து நீங்கள் அறிய வேண்டும், அது எப்படிப்பட்ட இடம். நாம் இன்னைக்கு நினைக்கிறோம் அங்கே போயிட்டு வந்தோடனே தான் ஆவி வருதுங்கிறோம், கலர் பூசுகிறோம். அதுவும் கர்த்தருடைய பேர்னால. எதை சொன்னாலும் ஆண்டவருடைய பேரை சொன்னால் அதே சொல்லுவாங்களே, பிள்ளை பேரை சொல்லி பூதம் தின்ன மாதிரி. சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய தூக்கிடுவாங்க, இந்த குழந்தைக்கு சாப்பிட குழந்தை எப்படி சாப்பிட்றோம்? எனக்கு அன்பார்களே, அநேக நேரங்களில் நமக்கு விளங்குறது இல்லை. இந்த எருசலேம் எபூசியர் கைவசம் இருந்தது. அந்த எபூசியர்கள் நான் முதல்ல சொன்னேன், அவர்கள் கூட்டு பலாத்காரத்துக்கு கூட துணிஞ்சு நிற்கிறவங்க. அது மட்டுமில்ல, இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுவேன். அங்கே அவர்கள் மிருகங்களோடு இன்டர்கோர்ஸ் இருக்காயான்னு கேட்பீங்க. இருக்கு. எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை பாருங்க. நான் உனக்கு கொடுத்த என் பொன்னும் என் வெள்ளியுமான. ஆகாய் 2:8 சொல்லுகிறது, வெள்ளி யாருடையது? அவருடைய. கர்த்தருடைய பொன்னும் யாருடையது? அவர் கொடுத்த அந்த பொன்னையும் வெள்ளியும் எதுக்கு கொடுத்தாரு? நமக்கு சிங்கார ஆபரணமாக வைப்பதற்கு ஆண்டவர் கொடுத்தார். நீ எழுந்து உனக்கு ஆண் சொரூபங்களை உண்டாக்கி, அதை வச்சு என்ன செஞ்சிட்டாங்க? ஆண் சொரூபங்களை உண்டாக்கி அவைகளுடைய வேசித்தனம் பண்ணி. எத்தனை அணுகியா பாருங்க. அல்லேலூயா. என்ன கண்பாருடைய இந்த எருசலேமை குறித்த அநேக நேரங்களில் நமக்கு வேதத்தின்படி நம்ம வாசிப்போம்னா நமக்கு அது விளங்கும். எருசலேமுக்கு நான் போகக்கூடாதுன்னு சொல்கிறவில்லை, தாராளமாக போங்க. நான் இந்த இடத்தாப்புல நிற்க வரிய போங்க. ஆனால் எதா போகாதீங்க, ஹிஸ்டாரிக்கலாக போங்க, எஜுகேஷனல் டூராக போங்க. ஏன்னா ஏசு அங்கே நின்றார், அங்கே நடந்தார், அதை அறிய வேண்டும். அதெல்லாம் நல்ல எண்ணம். ஆனால் அது புனித நகரம் என்று சொல்லுவதை, ஏன்னா நம்ம போய் சேர போகிற இடம் எது தெரியுமா? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. நம்ம போய் சேர போற இடம், நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரத்திற்கும் பரம எருசலேமினிடத்தில் 1000-10,000 தேவதூதர்களினிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவரின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளினிடத்திற்கும் பொது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஏன்னா எருசலேம் எதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த எருசலேம் எங்கிருந்து வந்தது? வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்தை பாருங்க. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டே. ஆண்டவர் என்ன இங்க இருந்து அங்க தூக்கிட்டு போய் அங்க இருந்தா வச்சு இறக்குறாரு? சொல்லுங்க, அங்க இருந்து தூக்கிட்டு போய் அங்க வச்சாரா? இல்ல. வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி. ஆமா, அதை நம்ம புரிஞ்சுக்கணும்.
எங்கேயாவது ஆண்டவர் எருசலேமை பார்த்து அப்படியே ஒரு அள்ளிட்டு போய் மேலே வச்சிருந்து திருப்பி கொடுத்தாரா? என்ன சஞ்சீவலையா தூக்கிட்டு போனார்? இல்லைங்க. நமக்கு விளங்குறதில்ல, எது எதுன்னு விளங்குறதில்ல. இன்னைக்கு அநேக சொன்ன உடனே அப்படியா அங்கே போனால் எனக்கு ஊழியத்திலே பெரிய மாற்றம் வந்துருச்சுமாங்க. நீ எங்கே இருந்தாலும் சரி, யார் நம்மோட இருக்கணும்? நம்ம பாடுறோம்ல, என்ன பாடுறோம் மைனரில், நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, தோல்வி எனக்கில்லையே, நான் சோர்ந்து போவதில்லை, தோல்வி எனக்கில்லையே, நான் சோர்ந்து போவதில்லை, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. எல்லாம் வரும். நீர் எல்லை தேடி வராதிருந்தால் நான் எல்லோ மறித்திருப்பேன், திருப்பை எல்லில் தராதிருந்தால் நான் எல்லோ மறித்திருப்பேன், என் தேவா என் ராஜா உங்க கிருபை போதுமே, நீரல்லை தேடி வராதிருந்தால் நானோ மறித்திருப்பேன். எல்லாத்துக்கும் பாடணும். நீர் நீர்னு அவரை வச்சு எத்தனை பாட்டு பாடுறோம். நீரில் பாழ்பேது இறைவா உன் இலை வெல்வி மகிழ்வேது தேவா, நீரில் வாழ்வேது இறைவா உன் இலை வெல்வி மகிழ்வேது தேவா. எல்லா பாட்டையும் பாடிக்கிட்டு இருந்தால் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஏன்னா அவர் யார்? ஃபாதர் அலங்காரம் இதை விட ஒருபடி கூட பாடினார், அது தினகர ஐயா பாடினார். ஆனால் அது எழுதினது யாரு? அலங்காரம், ஃபாதர் அலங்காரம். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, உயிரில் ஊற்றே நீதானே, உள்ளத்தில் ஒழியே நீதானே, உயிரில் ஊற்றே நீதானே, உள்ளத்தில் ஒழியே நீதானே, எனது ஏற்றமும் நீதானே, எனது ஆசையும் நீதானே, நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. என கண்பானவர்களே, இந்த தாவீதின் நகரமான பின்னாடி சாலமோன் அதை கட்டலுக்கு அவன் தான் வைக்கப்பட்டான். ஏன்னா தாவீது கட்டணும்னு ஆசைப்பட்டான், எல்லாத்தையும் சேர்த்து வச்சான். ஏன்னா அவன் போய் இருந்த வீடு நிலையான வீட்டை கர்த்தர் கொடுத்த போது 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் அவன் நினைச்சான், நான் இந்த கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட வீட்டில் இருக்கும்போது என் தேவனுடைய பெட்டி எங்க இருக்கு? திரைச்சலின் நடுவில் இருக்கு. அதுக்கு ஒரு என்ன செய்ய போறேன்? ஒரு ஆலயத்தை கட்ட போறேன்னா. ஆனா நாத்தான் அவசரப்பட்டு சொல்லிட்டாரு, உங்களுடைய விருப்பத்தின்படி ராத்திரி ஆண்டவர் வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டார். எவனை கேட்டு சொன்ன? யாரை கேட்டு சொன்ன? திரும்ப போய் சொல்லுட்டார். நீ அதை கட்ட மாட்டா, உன் மகன் தான் கட்டுவானா. அந்த சாலமோன் தான் கட்டினான். இவன் எல்லாத்தையும் சேர்த்து வச்சான். தேவனுடைய ஆலயத்தின் மேல் வாஞ்சை இருந்தது, சேர்த்து வைத்தான். ஏன்னா அவனுக்கு தெரியும், வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. அவனுக்கு தெரியும். ஏன்னா அவனை எத்தனையோ பேர்ல இருந்து தப்பிச்சு வந்தார். 1000 10,000
பேர்கள் உள் பக்கம் விழுந்தாலோ அது ஒரு காலமும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் ஒன்றாபலமே, அது ஒரு காலமும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் ஒன்றாபலமே, அவர் சேட்டையில் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையில் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் காவலன் என்பது அறிந்தவன் ஆலயத்தை அவர் கட்ட நடந்தா. ஆனா சாலமோன் தான் கட்ட முடிச்சு. முதல் ஆலயத்தை கட்டினான். அப்போ ஒரு ஜெபம் பண்ணினான். என்ன ஜெபம் பண்ணா? ஐயா, இங்க இருக்கிற ஜனங்கள்ல யாராவது பாவம் செய்து ஏதாவது தவறு செய்து அடிமைப்பட்டு கொண்டு போகப்பட்டுட்டாலும் அங்கிருந்து எதை ஜெபம் பண்றாங்களோ அதுக்கு நீர் என்ன செய்யணும்? பதில் கொடுக்கணும்னா. அதனால தான் பாருங்க, தானியேல் சிங்கத்தின் கவி நியமிக்கப்பட்ட பிறகு என்ன செய்தான்? எருசலேமுக்கு நேராய் தன் பலகடிகள் திறந்திருக்க எப்போதும் போல ஜெபித்தான் என்று தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். இஸ்லாமிய சகோதரர்களோ இந்த முடிஞ்சா எங்க இருந்தாலும் சரி அந்த மெக்கா பார்த்து கரெக்டாக அதை பார்த்து ஜெபம் பண்ணா போதும். சாலமோன் சொல்லிவிட்டா, நீர் இந்த எந்த பாவம் செஞ்சு எங்க கொண்டு போகப்பட்டாலும் எந்த சிறையிருப்பில் இருந்தாலும் சரி இந்த இடத்தை நோக்கி ஜெபித்தாங்கன்னா நீங்க அவங்களுக்கு என்ன செய்யணும்? பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுனால எனக்கு அன்பான தேவனுடைய பிரசன்னம் அங்கே இருந்தது, சட்டங்கள் இருந்தது, அவர் எழுதி கொடுத்த நியாயப்பிரமாணம் இருந்தது. ஆனால் அதே இடத்துல தான் இயேசுவும் கொலை செய்யப்பட்டார். மறந்துடாதீங்க. இந்த எருசலேம் எப்படிப்பட்ட இடம்ங்கிறதுக்கு இன்னொரு காரியத்தை காட்டுற பவுல்கிட்ட கேட்போம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 25, 26 வசனத்தை பாருங்க. ஆகார் என்பது ஆகார்னா யாரு? ஆபிரகாமுடைய வைப்பாட்டி. அப்படி சொன்னா தானே தெரியும். நமக்கு புரியணும், டக்குன்னு அதான் புரியணும். இவளாலாவது என் வீடு என்ன செய்யட்டும்? கட்டப்படணும். சாராளாலே அனுமதிக்கப்பட்ட மறுமனையாள், அப்படித்தான் சொல்ல முடியும். ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. சரி, அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. நாம மணவாட்டியா போடுமா மறுமணவாட்டியா போடுமா? மனையாட்டி இல்லையா? நாம யார பார்க்க போறோம்? எனது மணவாளனே, என் இதயமே, இனியவனே ஏசையா, உம்மை தான் தேடுகிறேன், நான் உம்மை தான் நேசிக்கிறேன். எனது மணவாளனே, என் இதயமே, இனியவரே ஏசையா, உம்மைத்தான் தேடுகிறேன். மணவாளன் என்ன? மணவாளன் வருகைக்கு தான் எனக்கு ஆயத்தப்பட்டு என்ன செஞ்சாங்க? 5 கன்னிகைகள்ல 10 கன்னிகைகள். புத்தி உள்ளவங்களும் போனாங்க, புத்தி இல்லாதவங்களும் போனாங்க. ஏன்னா அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக தான் அது சொல்லப்பட்டது. நம்முடைய வாஞ்சை எது? மணவாளனுக்கு காத்திருக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண நாள் வந்தது. வெளிப்படுத்தல் 19:7. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண நாள் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். இங்க இருக்கிற காலத்துல எல்லாம் யாரு? ஒருத்தர் மனைவியா புருஷனா இருக்கலாம். ஆனா அங்க போகும்போது யாரு? நீங்களும் நானும் மணவாட்டி. எனக்கு அன்பான இந்த மணவாட்டி அது எங்க இருந்து இறங்கி வர பார்த்தாலும் அந்த எருசலேம் நகரம் வெளிப்படுத்துற விசேஷம் 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்க. பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய்
தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு இருக்கிறதாங்க நாம போய் சேர வேண்டிய எருசலேம். அல்லேலூயா. அந்த எருசலேமை தரமா அல்லது இங்க பூமியில பல காரியங்கள் இதை குறித்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய பேசணும். நான் சொன்னேன் கலாத்தியர் 4:25-26 சொன்னேன், 25 மட்டும்தான் சொன்னேன். இப்போது இருக்கிற ஆகார் அதை வாசிங்க. ஏன்னா எருசலேம் குறித்து சில காரியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் அதுக்கப்புறம் இவ்வளவு இருக்காமீங்க. ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்போது இருக்கிற எருசலேமுக்கு சரி. இவள் தன் பிள்ளைகளோடு கூட அடிமைப்பட்டிருக்கிறாள். மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள் அவளே நம் எல்லாருக்கும் தாயானவள். எந்த தாயிட்ட போய் சேரணும் உங்களுக்கே தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா அந்த எருசலேம் குறித்து முதல்ல பாடினாங்க, பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுவே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. என கண்பானவர்களே, இந்த எருசலேமில் நடந்த அக்கிரமங்களுக்கு குறை கிடையாது. எஸ்ராவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை முதல்ல வாசிக்க பார்க்கலாம். உம்மிடத்தில் வந்து எங்களிடத்திற்கு வந்த யூதர் எருசலேமிலே கூடி கலகமும் பொல்லாததுமான அந்த பட்டணத்திற்கு அஸ்திபாரங்களை இணைத்து அதன் மதில்களை எழுப்பி கட்டுகிறார்கள் என்பது. ஏன்னா அந்த நகரம் எப்படிப்பட்டதா? கலகக்காரர்கள் நிறைந்த இடம். அதே 19ஆம் வசனத்தை பாருங்க. அங்கே ராஜா, ஏன்னா இவங்க அந்த ராஜாவுக்கு எழுதி அனுப்பின மனுதான் நம்முடைய உத்தரவினால் சோதித்து பார்க்கும்போது அந்த பட்டணம் பூர்வ காலம் முதல் ராஜாக்களுக்கு விரோதமாய் எழும்பினது என்றும் அதிலே கலகமும் ராஜ துரோகமும் காணப்பட்டதென்றும் எருசலேமில் வல்லமையுள்ள ராஜாக்கள் இருந்தார்கள் என்றும் அவர்கள் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற சகல தேசங்களையும் ஆண்டு வந்தார்கள் என்று அறிந்திருக்கிறோம். ஏன்னா அங்க இருந்ததெல்லாம் ஒருத்தர் துரோகம், ராஜ துரோகங்கள் நடந்த இடம் எங்கதான்? எருசலேம். எனக்கு கண்பானோடே அது மட்டும் இல்லை, இந்த எருசலேமில் யாருக்கு இடம் உண்டு? பல விதமாக சொல்கிறாங்க, வாசிங்க பார்க்கலாம். சகரியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சகரியா 14:1. இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது, உன்னில் கொள்ளையானதும் உன் நடுவிலே பங்கிடப்படும். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். அது மட்டுமல்ல, 4ஆம் வசனம், அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் நடுமையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போம். அல்லேலூயா. இந்த எருசலேமுக்கு நம்ம போறோம். இதுல யாருக்கு தான் இடம் உண்டா? வெளிப்படுத்தின விசேஷத்தில் மிக அழகா எழுதியிருக்காரு. 14ஆம் அதிகாரத்திலே 1 வசனத்தை பாருங்க. பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடே கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் கண்டேன். 144,000 பேரை கண்டேன்.
அல்லாமலும் பெரு வெள்ளை இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர். மூணாம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு ஒருவரும் பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 144,000 பேரே அல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ள கூடாதிருந்தது. 7ஆம் வசனம். மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். ஏன்னா இங்கே ஸ்திரீகளால் கரைப்படாத மக்கள் அவங்க அங்க நிக்க முடியாது. நான் கேட்கிறேன், கிரகாம் ஸ்டெயின்ஸ் சச்சிதானம் என்பவரால் வச்சு காரோட கொளுத்தப்பட்டான அவருக்கு இடம் கிடையாது. ஏன்னா ஸ்திரீகளால் கரைப்படாதவனா கல்யாணம் பண்ணவனுக்குலாம் இடம் கிடையாதுங்கிறாங்க. சரி, பேதுரு அவருக்கும் கல்யாணம் பண்ண இடம் கிடையாது. சரி, அதுதான் போட்டோம். ஐயா, இந்த மிஷனரிகளின் தந்தை என்று சொல்லப்படுகிற வில்லியம் கேரியா அவர் வந்தாரே, தன் மனைவி பைத்தியமாகி தன் பிள்ளைக்கு தானே கல்லறை தோண்டி வந்தவர் திரும்பி போகவில்லை. இங்கே 32 மொழிகளில் வேதாகமத்தை அச்சிடுவதற்கு முயற்சித்தார். அவருக்கும் கிடையாதா? எனக்கு அன்பாருடைய அநேக நேரங்களில் நாம் சொல்கிறோம், எருசலேமுக்கு போங்க நினைக்க வேணாங்கல. ஏன்னா எருசலேமின் சமாதானத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறதை நான் நம்புகிறேன், உண்மை. ஆனால் அதை பிஸ்னஸ் ஆக்கிடக்கூடாது. ஏன்னா நம்ம போகிற எருசலேம் இதுதான், அதனால் அங்கே போயிட்டு தான் எனக்கு ஒரு ஆவி வந்துச்சுன்னு சொல்லக்கூடாது. நான் அங்கே போய் ஹோட்டல் கட்டுறேன்னு சொல்லக்கூடாது. ஹோட்டல் கட்டினா எங்கே வேணாலும் கட்டு, எவனும் அடிக்க மாட்டான். நாகரையில் ஹோட்டல் கட்டினா யாரும் அடிக்க புரியல. இல்லை சென்னையில் போய் கட்டினா சில சொன்னாங்க, நான் எனக்கு பிதாவானவர் போதிச்சுட்டார், நான் திரைமறைவில் இருப்பேன். அப்படியே எங்கே பார்த்தாலும் ஒரு சபைகளை கட்டி இருக்கிற சபைகளுக்கு மூடுகிற காரியத்தை தமிழகத்தில் நாம் பார்த்துருக்கிறோம். எனக்கு அன்பானுடைய நல்ல கவனிங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்க. அங்கே எப்படி இருந்துச்சுன்னு. 9ஆம் அதிகாரம். கர்த்தர் அவனை நோக்கி நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு. அல்லேலூயா, அல்லேலூயா. அது மட்டுமல்ல, அடையாளம் போடு. பின்பு அவர் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரமெங்கும் உருவ போய் வெட்டுங்கள். உங்கள் கண் தப்ப விடாமல் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும். ஏன்னா அவ்வளவு அருவருப்புகள். ஏன்னா அந்த நகரம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்க. அந்த நகரம் எப்படி இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் தெளிவாக. மனுபுத்திரனே, நீ எருசலேமின் அருவருப்புகளை அதற்கு அறிவித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தராகிய ஆண்டவர் எருசலேமுக்கு சொல்லுகிறார், கானான் தேசமே உன் உற்பத்திக்கும். இதெல்லாம் வாசி பண்ண வீட்டில் உட்காந்து படிங்க. ஏன்னா அங்க நடந்த ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். 17ஆம் வசனத்துல ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை எடுத்து, வெள்ளி பொன்னை எடுத்து சொரூபங்கள், ஆண் சொரூபங்களை உண்டாக்கி அவைகளோடு வேசித்தனம் பண்ணினேன். நீங்க கேட்கலாம், அது அப்ப இருந்துச்சு பிரதர், இயேசு கால் வச்சவன சரியாயிருச்சா? அப்படி ஆயிருந்தா எருசலேமை பார்த்து சொல்லியிருப்பாரா? லூக்கா 13:34-35. எருசலேமே தீர்க்கதரிசிகளை அநேக பரிசுத்தவான்கள் கொலை செய்யப்பட்ட இடம். அல்லேலூயா. அங்கதான் இயேசுவும் கொலை செய்யப்பட்டார். விளங்கல நாம சொல்லிடக்கூடாது. அங்கதான் ஒரு கொலை செய்யப்பட்டார். திறக்கப்பட்ட ஒரு ஊற்று இல்லையா? என்ன கண்பானுடைய இங்க வாசிங்க.
உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கும் வண்ணமாய் எத்தனையோ முறை உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாய் இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. அதே லூக்கா 19:40 இருந்து வாசிங்க. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர் சமீபமாய் வந்து அந்த நகரத்திற்கு சமீபமாய் வரும்போது, ஏன்னா அவர் கழுத மேல ஏறி போனார். நம்ம அந்த காலத்துல பாடுறோம்ல, என்ன பாடுறோம்? முன்னும் பின்னும் சாலை நகர் சின்ன பாலர் பாடினார், முன்னும் பின்னும் சாலை நகர் சின்ன பாலர் பாடினார். அன்று போல இன்று நாமும் அன்பாய் துதி பாடுவோம், அன்று போல இன்று நாமும் அன்பாய் துதி பாடுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. இப்பாவியை கை தூக்கவும், பாவமதை போக்கவும், இப்பாவியை கை தூக்கவும். பாசமுள்ள இயேசையா பவனியாக போகிறார், பாசமுள்ள இயேசையா பவனியாக போகிறார். ஓசன்னா ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன். இப்படி கழுத மேலே ஏறி போனாரே, உயிர் தெழுந்தப்பறம் அந்த கழுதையை காய்ச்சி கொடுத்தாரா? சொல்லுங்க. எங்கேயும் இல்லை. நாமளும் அப்படி தான். அவர் இருக்கிற வரைக்கும் தான் இந்த கழுதைக்கு மதிப்பு. அநேகம் சொன்னாங்க, ஐயா கழுத போனா அது மேலே ஏசு போனதுனால பட்டு மெதை வச்சா, அது முடிஞ்ச உடனே எந்த சவத்தை பார்த்து நின்றுச்சோ தெரியாது. இன்னைக்கு நான் இருக்கேன், ஏதாவது ஆண்டவர் இந்த கழுதையை எடுத்து பயன்படுத்துகிறார். நாளை கூட்டாருனா கூட இந்த பரிமை ஊழியத்தில் உள்ளது எனக்குள்ளதான், எங்கள் அப்போட்டு சொத்தா நான் கொண்டு போக முடியுமா? அப்படியே விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். வாப்பான்னா விட்டுட்டு போயிட்டே இருக்கணும், அவர் கையில் விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். யார் போனாலும் எதையும் என்ன செய்ய முடியாது, கொண்டு முடியாது. ஏன்னா ஊழியம் அவர் இல்லை, திட்டத்தை தந்தவர் யாரு? நாம பாடுறோம்ல, மைனர்ல அழகா பாடும். திட்டங்கள் தருபவனும் நீதானையா, செயல்படுத்தி மகிழ்பவனும் நீதானையா. எஜமானனே எஜமானனே எஜமான் நீருக்கு வேலைக்காரன், ஏன் கவலை உங்க ஊழியம் நானே கலங்கணும். அழைத்தவர் நீங்க, நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நானே கலங்கணும். அழைத்தவர் நீங்க, நடத்தி செல்வீங்க. எனக்கு அன்பானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. வாசிங்க பார்க்கலாம் முதல் வசனத்திலிருந்து. பின்பு கைகோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பார். ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் அளக்க வேண்டாம். ஏன் தெரியுமா? அங்கே இடத்துல நடந்த அருவருப்புகள் எசேக்கியேல் தீர்க்கதரிசி நீங்கள் வாசிக்கிட்டே போகலாம், அவ்வளவு எழுதி வச்சிருக்காரு. ஆனால் இன்னைக்கு எருசலேம் போயிட்டு வந்தால் தான் எனக்கு ஒரு அபிஷேகம் வந்துருச்சுங்கிறவங்களும் உண்டு. அப்படி இல்லைங்க. அதனால தான் இயேசு சொன்னார், சிறியே அதை பிடிச்சிக்கிட்டு இருக்காதப்பா, எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வருகிறது. ஏன்னா லூக்கா 19:40 அவர் அழுதார். 41 அவர் சமீபத்து வந்தபோது எருசலேமை பார்த்து கண்ணீர் வடித்தார்.
என்ன கண்ணீர் வடித்தார்? உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி. நாம பாடுறோம்ல, எப்பக்கம் நெருக்கப்பட்டோம் ஒடுங்கி நான் போவதில்லை, எப்பக்கம் நெருக்கப்பட்டோம் ஒடுங்கி நான் போவதில்லை, அப்பேதின் மார்பினில் சாய்ந்தெழுதுமே, அப்பேதின் மார்பினில் சாய்ந்தெழுதுமே, எப்போதும் பாடிடுவே, எப்போதும் பாடிடுவே, எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்ததே, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன், ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். என கண்வாள எப்பக்க நெருக்கப்பட்டாலும் ஆண்டவர் கைவிடல. ஏன்னா நம்ம கூட்டிட்டு போறது எங்க? இந்த எருசலேமில் இல்ல, மேலான எருசலேம். எங்கேயாவது ஆண்டவர் இந்த புதிய ஏற்பாட்டில் எருசலேம் பார்த்து கண்ணீர் வடிச்சார் இருக்கு. அந்த ஒரு சுற்றி சேர்ந்த நகரத்தை அப்படியே அள்ளிட்டு போய் மேலே வச்சிருந்து திருப்பி இறங்கினார் எங்கேயாவது இருக்கா? இல்லை. நான் கிட்டத்தட்ட எனக்கு தெரியற அளவுக்கு 6 வயசுலேருந்து இந்த பைபிளை படிக்கிறேன். ஏன்னா அப்போ பைபிள் படிக்க தெரியாட்டாலும் கதையாக சொல்லி கொடுத்தாங்க பழைய கொண்ட பிள்ளைன்னு ஸ்கூலில். எனக்கு தெரிய 17 வயதுலேருந்து வேதாம கல்லூரிக்கு போய் சேர்ந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த வேதத்தை இரவில் நெடுநேரம் படித்து கொண்டு தான் இருக்கேன். ஐ ஆம் ஆல்சோ ஈவன் நவ் ஐ எம் அ ஸ்டூடெண்ட். நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். ஆனால் இன்னும் எனக்கு அதை படித்து முடிக்க முடியல. ஏன்னா எழுதப்பட்டவைகள். இயேசு எங்கே தான் நடந்தார்? எங்கே நடந்து போனார்? அந்த எருசலேம் வீதியில் சாட்டை எடுத்தார். யூதரெல்லாம் அன்பை விதைத்து அந்த எருசலேம்ல நடந்து போனாரே, அதை எப்பப்பா தூக்கிட்டு போய் வச்சாரு? எனக்கு கண்மானே எருசலேமுக்கு நான் பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல, நிச்சயமா எஜுகேஷனல் டூர்ல எல்லாம் தெரியணும். ஏன்னா கலிலேயாங்கிறது கடல்ங்கிறோம், அது என்னது இல்லை, கடல் இல்லை, ஏரி. இயேசு பிறந்த இடம், இயேசு வளர்ந்த இடம், நடந்த இடம் எல்லாத்தையும் என்ன செய்யணும்? பார்க்கணும். அது ஹிஸ்டாரிக்கல் தெரிஞ்சிருக்கணும், சரித்திரம் தெரியணும். ஏன்னா அங்கே போய் பார்த்தா தான் நமக்கு சொல்ல முடியும். என்ன சொல்ல முடியும்? ஐயா மோசஸ் ராஜர் பாடினாரே, என்ன வரும்? மரித்தவர் எவரும் பிழைத்ததாக சரித்திரம் சொல்லவில்லை, ஆனால் இயேசுவின் கல்லறை இன்றும் மட்டும் திறந்தே உள்ளது. மரித்தவர் எவரும் பிழைத்ததாக சரித்திரம் சொல்லவில்லை, ஆனால் இயேசுவின் கல்லறை இன்றும் மட்டும் திறந்தே உள்ளது. கற்கால காலம் முதல் இந்த கம்ப்யூட்டர் காலம் வரை, கற்கால காலம் முதல் இந்த கம்ப்யூட்டர் காலம் வரை கர்த்தர் தெய்வம், கர்த்தர் தெய்வம் என்று சொல்லுது. கர்த்தர் தெய்வம், கர்த்தர் தெய்வம் என்று சொல்லுது. மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா. ஏன்னா வைக்கப்பட்ட இடம் அந்த கல்லறை யாரு? அரிமத்திய ஊரானுடைய யோசேப்பு கல்லறை இன்னைக்கு அடையாளமா இருக்கு. இதெல்லாம் பார்க்கணும். ஆனா இதுதான் புனிதம், அங்கதான் போய் ஆவி வந்துச்சுன்னு என்ன செய்யக்கூடாது. என்னையாவது எருசலேம் டூர்னு கேட்டாங்கன்னா சொல்லுங்க, எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் இப்போ வந்துருச்சு. யார் நீ எங்க இருந்து கூப்பிட்டான் சரி, ஏழை மனு உருவை எடுத்த இயேசு ராஜன் எங்க நிற்கிறாரு? உள்ளண்டையில நிற்கிறார். வானத்திலிருந்து இறங்கி இந்த பூமிக்கு வந்தார். ஐயா தம்முடைய சொந்த குமாரன்
ஒரு கன்னியை நாடி வந்த மனுஷன் அவருடைய வழி என்னன்னா ஒன்றை தான் தேடி வந்து தனக்கு மனவாட்டியாக சேர்க்க வர்றான். அதுக்கு தான் அங்கே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கார். அதைத்தான் யோவானு காட்டினார். பரலோகம் விட்டு இறங்கி வர கண்டார். இன்னைக்கு சொல்கிறேன், எருசலேமுக்கு நிச்சயமா போகணும். இந்த பூமியில் இருக்கிற எருசலேம் அல்ல நமக்கு தாய். யாரு? அந்த பரம எருசலேம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுங்க திரும்ப அந்த வரிய இப்ப எல்லாம் சேர்ந்து பாடுமா? பரம எருசலேமே பரலோகம் விட்டு இறங்குதே, அழகான மணவாட்டியா அழகாக சொல்லித்திடுதே. பரம எருசலேமே பரலோகம் விட்டு இறங்குதே, அழகான மணவாட்டியா அழகாக சொல்லித்திடுதே. சொல்லுங்க ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. யோவானுக்கு கிடைத்த தரிசனம் அதுதான். இதோ முந்தின வானமும் முந்திய பூமியும் ஒளிந்து போம். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க போறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், தூணாக்குவேன், அதினின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் தேவனுடைய நாமத்தை என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். ஏன் தெரியுமா? 8ஆம் வசனம். இதோ திறந்த கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலம் இருக்கு, நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். 10ஆம் வசனம். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனங்களை நீ காத்துக்கொண்டபடியினால், கை கொண்டபடியினால், இங்கே காத்துக்கொண்டபடியினால் உனக்கு ஒரு கிரீடம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த கிரீடத்தை எங்க? அந்த புதிய எருசலேமில் தான் நமக்கு என்ன செய்கிறார்? வச்சிருக்காய். மற்ற 7 சபையில் அந்த ஒரு சபைக்கு தான் அந்த பாக்கியம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. இந்த காலையில் தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ரொம்ப நல்லது. கேட்பதோடு விட்டுறாதீங்க. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. இது தொடர்ந்து வருவதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். எங்கள் சபையை 2 பார்வையற்ற மக்கள் திருச்சபை. அங்கே வரக்கூடிய காணிக்கை எனக்கு தெரியாது, நான் எண்ணி கூட பார்க்கறது இல்லை. என்ற கூட இங்கே கண்ணுதிராக தான் எண்ணுவாங்க. கரண்ட் பில்லு கட்டுற கூட வராது. ஆனால் கர்த்தர் அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். அந்த தாகத்தோடு செய்யப்படுகிற அந்த ஊழியத்திற்கு கர்த்தர் உங்களை ஏவினார். நீங்களும் உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே ஒரு உணவு எடுக்காதவலாம் வாரந்தோறும் வேனில் தான் திருநெல்வேலி மாவட்டத்தில் கூப்பிட்டு வர 4000 ரூபா வேனுக்கு மட்டும். மாதம் 16000 வச்சா பார்த்துங்க. நீங்களும் ஆத்மாக்களை அழைக்கிற அந்த 1 மாத பொறுப்பை ஏற்கலாம். ஒருவேளை ஆண்டவர் உங்களை ஆசீர்வச்சிருந்தா ஒரு நல்ல வேனையை கூட கொடுக்க கர்த்தர் ஏவினா கொடுக்கலாம். ஆனால் கட்டாயம் இல்லை, விசனமாயம் அல்ல. ஐயா நாங்கள் ஏதோ எங்களால் முடிஞ்சதை செய்யலாம், அதுக்கு வழி உண்டா? உண்டு. இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. இதன் வழியாக தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை ஐயா நாங்கள் வரி கட்டுகிறவர்கள் ஆகையினால எங்களுக்கு அதற்கு வழிகள் உண்டான்னு கேட்டிங்கன்னா 84 388 52 500 இந்த ஃபோன் நம்பரில் பாருங்கள். பர்த்திமேயு பார்வையற்றோர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுன்னு இருக்கும். அதே 944255 பாருங்கள், பிளைண்ட் மினிஸ்ட்ரிஸ்ன்னு இருக்கு. அது பர்திமேயு காஸ்பல் மினிஸ்ட்ரி ஃபார் பிளைண்ட் ஃபவுண்டேஷன் இருக்குது.
நீங்கள் பார்க்கலாம் அல்லது என்னிடத்தில் அதை கேட்கலாம். நீங்களும் வந்து பார்க்க விரும்பினாலும் அதற்கு எந்த தடையும் இல்லை. உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் காலை 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ள சொல்லுங்கள். ஏன்னு கேட்பீங்க, நான் 24 மணி நேரம் ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு போய் எங்கேயா உட்கார்ந்தா பிரயோஜனம் இல்லை. எடுக்கணும், உங்களுக்காக ஜெபிக்கணும். ஆகையினால எனக்கு மற்ற ரெக்கார்டிங் காரியம் உண்டு, ஊழியங்கள் உண்டு, போகணும். 10லேருந்து 5க்குள்ளே நான் ஒருவேளை ரெக்கார்டிங்கில் இல்லாமல், ஒருவேளை கூட்டத்தில் இல்லாமல், ஆராதனையில் இல்லாமல் இருந்தால் கட்டாயம் எடுத்து ஜெபிப்பேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான நாளிலே ஆவியானவர் இதை குறித்து சொல்ல சொன்னீர். அதன்படி நான் சொன்னேன். எங்கள் தாயாகிய அந்த எருசலேமுக்கு நாங்களும் வந்து சேர வேண்டும் சுவாமி. இந்த புனிதமான எருசலேமை நாங்கள் காண்பதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்க. எங்களுக்குள் இருக்கிற அருவருக்கத்தக்க காரியங்களை மாற்றுங்க. தேவையற்ற காரியங்களை ஐயா மாற்றி போடுங்க. எங்களையும் ஐயா உம்முடைய அன்பினாலே, உம்முடைய திரு ரத்தத்தினாலே கழுவி, பாவம் கழுவி தூய்மையாக்கினது உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே யார் யார் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கும் வேண்டிய நன்மைகளை, எல்லா ஆசீர்வாதங்களையும், நன்மையான ஈவுகளையும் பரத்திலிருந்து கொடுத்த ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.